ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, எல்லாத்தையும் நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 31ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவானும் 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறாருங்க. 5 குடையவன் 3ஆம் இடத்துல உச்சமடைந்து மாலை வரை இருக்கிறார். இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து சில முக்கியமான சில அழைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அந்த நல்ல செய்திகள் மூலமாக, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல அழைப்புகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் இன்னைக்கு இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேருங்க. அலுவலக பணிகள் நிமித்தமாக சில பேருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல ஆஃபர் வருங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீரான ஒரு தொழில் வாழ்க்கை வியாபாரிகள் என்ற தினம் அமைப்பெறுவீங்க. எனவே வியாபாரிகளுக்கு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். மனதில் தன்னம்பிக்கை பெருகும். தன்னம்பிக்கையோடு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு வேற லெவலில் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய உதவிகள் தாராளமாக கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கேட்ட உடனே, அப்படியே பார்த்த உடனே நம்ப மாட்டீங்க. பகுத்தறிவோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால, இன்றைய தினம் உங்கள் மனதில் பகுத்தறிவு சிந்தனை பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது. அது உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு வீடை விருத்தி பண்ணணும், வீடை பெருசாக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் புதிய ஐடியாக்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி வீடு சம்பந்தமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் இந்த காது தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிவிடும். ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக இருக்காதுங்க. அதனால காது தொடர்பான பிரச்சனைகள் வந்தால் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல சூழ்நிலை அமைத்துக்கொள்ள காது தொடர்பான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் திறமைக்கு உண்டான மதிப்பு, நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க. நீங்கள் எத்தனை நாள் எதிர்பார்த்த உங்களுக்கான திறமைக்கான அங்கீகாரம் இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இருந்த தடுமாற்றமான சூழல் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. தடுமாறி படிப்பில் ரொம்ப புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இப்பொழுது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாடங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே பெரும்பாலான காரியங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம் என்ற தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனை மூலமாக தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க. குடும்பத்தோடையும் உங்கள் நண்பர்கள் கூடயும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியும், ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வியாபாரிகள் ஏதாவது நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதை யோசித்து தாங்க செய்யணும். முடிந்த அளவுக்கு முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு நீங்கள் அற்புதமாக இன்றைய நாளில் அனுபவிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இயற்கையான உங்களுடைய அறிவு திறமையும் நகைச்சுவை உணர்வும் உங்களை சுற்றியுள்ளவர்களை எப்போதுமே ஈர்க்குங்க. அதனால நீங்கள் எங்கே போனாலுமே பிரபலமான ஒரு நபராக இருப்பீங்க. மற்றவர்களை கலகலப்பாக மாற்றக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவில் நல்ல ஒரு புரிந்துணர்வு கண்டிப்பாக வேணுங்க. உங்கள் காதலர் கூட இல்லைன்னா சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். நீங்கள் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாதிடுற மாதிரி உங்கள் காதலரும் வாதிடுவாருங்க. அதனால உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதாக வந்தாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த ஒரு நல்ல பேச்சுணர்வு மூலமாக தான் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். காதல் வாழ்க்கையில் உட்காந்து பேசுங்க. நல்ல ஒரு புரிதல் வேண்டுங்க. உங்கள் காதலர் நல்ல ஒரு புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலமாக தான் நீங்கள் காதல் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகளை பெற முடியும். அதனால இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.
உங்களுடைய லிசனிங் ஸ்கில் இன்னைக்கு வேற லெவல்ல ஹையா இருக்குங்க. அதாவது மத்தவங்கள விட நீங்க வந்து இந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த திறன வந்து அதிகமா கிடைக்கப் பெறுவீங்க. ஸோ அந்த திறன் காரணமாக மத்தவங்களிடமிருந்து நீங்க வந்து ஒரு படி முன்னாடி எப்பயுமே போயிட்டே இருப்பீங்க. அந்த மாரியான ரேஸ்ல நீங்க முன்னாடி போறதுக்கான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திறமை உங்ககிட்ட அந்த கவனிக்கக்கூடிய அந்த திறமை இருக்குங்க. அத நீங்க வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். நீங்க மத்தவங்களோட ஒரு படி மேல வந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் இருக்கு நண்பர்களே. திருமணம் ஆனவர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்க வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கை துணை மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்றைய தினம் ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்ற முயற்சிகளுக்கு நீங்க அடித்தளம் போடக்கூடிய ஒரு நாளாக அமையலாம். இன்னையிலேருந்து உடற்பயிற்சி செய்றப்பா, இன்னையிலேருந்து வாக்கிங் போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. அது உங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. ஆரோக்கியம் சிறப்பாக மாறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும். எனவே அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நாள் முழுக்க உற்சாகம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். அலுவலக பணிகள், வியாபாரம் என எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வெளிநாடு தகவல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம மீனராசி அன்பர்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களோட உடன் பிறந்த சகோதரி வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள்லாம் உதவி செய்வாங்க. அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகும். தன்னம்பிக்கையோடு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையுங்க. குறிப்பாக உங்களது வீடு சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக ஐடியாக்கள் நிறைய உருவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க யோசித்து பகுத்தறிவோடு செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த உடம்புல இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள், அந்த காது வலி போன்ற சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. தானாக நீங்கிவிடும். மகிழ்ச்சியான ஒரு நாள். பிரச்சனைகள் மறையும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களது தடுமாற்றங்கள் எல்லாமே விலகிவிடும். மாணவர்களுக்கு கல்வி தடுமாற்றங்கள் எல்லாம் விலகிவிடும். காரிய தடைகள் எல்லாமே விலகிறதுனால உங்க காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம். உங்க திறமைக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.